வருங்கால மக்களின் சேவகர்களுக்கு வணக்கம். டிஎன்பிஎஸ்சி கிட்ட ப்ரீவியஸ் இயர் மேக்ஸ் கொஸ்டின் பார்த்தோம்னா, சாதாரண ஆண்டில் 53 சனிக்கிழமைகள் வருவதற்கான நிகழ்தகவு என்ன? பொதுவா நம்ம நார்மல் இயர் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதுல மொத்தம் எத்தனை நாட்கள் இருக்கும் அப்படின்னா 365 நாட்கள் இருக்கும். இதே இது லீப் இயர் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதுல ஒரு நாள் கூட 366 நாட்கள் அப்படின்றது இருக்கும். இப்ப இந்த 365 நாட்கள்ல மொத்தம் எத்தனை வாரம் எத்தனை நாள் மீதம் இருக்கு அப்படின்றதுக்கான கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, நம்ம ஒரு நாளைக்கு ஒரு வாரத்துக்கு 7 நாட்கள். அப்ப 365 நம்ம 7ஆல டிவைட் பண்ணோம் அப்படின்னா 7 35 7 14 பிளஸ் 1 ஓகேங்களா. அப்ப 52 வாரம் 52 ஒரு நாள் அப்படிங்கிறது எக்ஸ்ட்ரா இருக்கு. ஒரு நாள் அப்படி இருக்கு. இது 300 லீப் இயரை பொறுத்த மட்டும் 366 டிவைடட் பை 7 பண்ணோம் அப்படின்னா 52 வாரம் பிளஸ் 2 நாள் அப்படிங்கிறது இருக்கும். நமக்கு எக்ஸ்ட்ரா 2 நாள்கள் அப்படிங்கிறது இருக்கும். ஓகேங்களா. இப்ப அவங்க என்ன கேட்கறாங்க, 53 சனிக்கிழமைகள் கிடைப்பதற்கான நிகழ்தகவு தான் என்னன்னு கேட்கறாங்க. இப்போ நார்மல் இயர்னாலும் சரி லீப் இயர்னாலும் சரி 52 வாரம் ஒரு நாள் 52 வாரம் 2 நாள். நார்மல் இயர்னா ஒரு நாள், லீப் இயர்னா 2 நாள். ரெண்டுலயுமே 52 வாரங்கள் அப்படிங்கிறது இருக்கு. ஓகேங்களா. அப்ப இந்த 52 வாரங்கள்ல ஒரு வாரத்துக்கு 7 நாள். அப்ப ஒரு வாரத்துல எல்லா கிழமையுமே வந்திருக்கும். ஓகேங்களா. அப்ப இங்க வந்து 52 சனிக்கிழமைகள் அப்படிங்கிறது கண்டிப்பா வந்திருக்கும். இந்த 52ல 52 சனிக்கிழமைகள் அப்படிங்கிறது வந்திருக்கும். ஆனா அவங்க என்ன கேட்கறாங்க, 53 சனிக்கிழமைகள் வருவதற்கான நிகழ்தகவு தான் கேட்கறாங்க. இப்ப 52 வந்திருக்கும். இந்த ரிமைனிங் இருக்கக்கூடிய இந்த ஒரு நாள் இருக்குல்ல, இந்த ஒரு நாளானது சனிக்கிழமையா இருக்கிறதுக்கு நிகழ்தகவு என்ன, சனிக்கிழமையா இருக்கிறதுக்கு சான்ஸ் எவ்வளவு இருக்கு அப்படின்றத தான் கேட்கறாங்க. அப்ப நமக்கு சாம்பிள் ஸ்பேஸ் அப்படிங்கிறது என்ன கிடைக்கும், இப்ப அந்த 52வது வாரத்தினுடைய கடைசி நாள் ஃப்ரைடேவா இருந்துச்சுன்னு வைங்களேன். ஃப்ரைடேல இந்த 52வது வாரத்தினுடைய கடைசி நாள் வந்து முடிஞ்சிருக்கு. அப்ப அடுத்த அந்த ஒரு நாள் அப்படிங்கிறது என்னவா இருக்கலாம், ஃப்ரைடேல முடிஞ்சுன்னா அடுத்த நாள் சாட்டர்டேவா இருக்கலாம். ஒருவேளை சாட்டர்டேல 52வது வாரத்தினுடைய கடைசி நாள் முடிஞ்சு அப்படின்னா அடுத்த நாள் சண்டேவா இருக்கலாம், அடுத்து மண்டேயா இருக்கலாம், டியூஸ்டேவா வெனஸ்டேவா இருக்கலாம், தேர்ஸ்டேவா இருக்கலாம், ஃப்ரைடேவா இருக்கலாம். இந்த 7 நாள் ஏதாவது ஒரு நாள் இந்த ஒரு நாள்ல வந்து இருக்கலாம். அப்ப நமக்கு டோட்டலா சாம்பிள் ஸ்பேஸ் அப்படிங்கிறது தான் கிடைக்கும். ப்ராபபிலிட்டி ஆஃப் ஈவென்ட் இஸ் ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் ஃபேவரபிள் சான்சஸ் n of e டிவைடட் பை n of s அப்படிங்கிறது நமக்கு தெரியும். டோட்டல் நம்பர் ஆஃப் சான்சஸ் அப்படிங்கிறது நமக்கு 7 இருக்கு. ஏன்னா அந்த ஒரு நாள் தான் 52 சனிக்கிழமை கிடைச்சிடும். இந்த ஒரு நாள் அப்படிங்கிறது சனிக்கிழமையா இருக்கிறதுக்கான நிகழ்தகவு தான் பார்க்கலாம். இந்த 7 நாள்ல சாட்டர்டே அப்படிங்கிறது ஒரு நாள் நமக்கு ஃபேவரவா ஒரே ஒரு சான்ஸ் தான் இருக்கு. அப்ப 1/7 அப்படிங்கிறது ஆன்சர். ஆப்ஷன் ஏ தான் இதுக்கு சரியான ஆன்சர். இதே இது வந்து லீப் இயர்னு சொல்லிக்கிறாங்க அப்படின்னா, லீப் இயர்னா நமக்கு அந்த ரெண்டு நாள் வந்து 2 நாள்ல ஏதாவது ஒரு நாள் சனிக்கிழமையா இருந்திருக்கணும். ஓகேங்களா. அதுக்கு என்ன பண்ணுவோம் அப்படின்னா, டோட்டலா நமக்கு ஃபேவரா 2 சான்சஸ் அப்படிங்கிறது இருக்கும். ஓகேங்களா. டோட்டலா 7 சான்ஸ் இருக்கும், நமக்கு ஃபேவரா 2 சான்ஸ் இருக்கும். அப்ப 2/7 அப்படிங்கிறது லீப் இயருக்கு வரும். ஓகேங்களா. நார்மல் இயர்னா 1/7, லீப் இயர்னா 2/7.